Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா we are going to see a newly launched product from Faye Beauty which is Double Dew. So இதுதான் பார்க்க போறோம். So without further ado, let's get into the video. Yes guys, I have this in my hands. இது என்கிட்ட வந்தே ஒரு 4 days ஆச்சு. I'm very sorry. இதை நான் பார்த்த உடனே I think launch ஆன டேலே நான் போட்டேன்னு நினைக்கிறேன் because I get some ads and something like that. அந்த மாதிரி வரும்போது I saw, oh my god, I wanted to get it, so I bought it. I bought all the shades. Yes, I have 4 shades. 4 shades என்கிட்ட இருக்கு. It is not a sponsored video. I paid my own money to get this, okay? And also I have one lip pencil. அந்த ஒரு ஷேட் தான் என்கிட்ட இல்லை, அதையும் நான் வாங்கிட்டேன். Which is in the shade Lifeline. ஒரு பிங்க் ஷேட் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் நான் வாங்கிட்டேன். அதையும் நான் உங்களுக்கு ஹேண்டில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஐ நோ யூ கைஸ் லைக் Faye Beauty, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் வை ஐ காட் டு பை திஸ் ஒன், தட்ஸ் வை ஐ வெண்ட் வித் திஸ். ஸோ Faye Beautyயோட ஃபஸ்ட்டு பேக்கேஜிங் பார்த்துடலாம். அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் நான் காமிச்சிட்டு ஐ ஹவ் kept it for you guys. So this is how box packaging looks. So as usual, blush ku neenga eppadi pathinga andha colors la they have given it. So in the color packaging indha mari irukadnala they have given like this, okay? That's the back box packaging. And then highlighter packaging indha mari da irukku, cute ah irukku, konjam lux packaging feel kadakudhu, white color la irukku. Open panninga appadina it's like lock system mari, magnet kadayadu. Open panninga you can see the product like this. க்யூட்டாக நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இது நான் அழுக்கு பண்ணி வேணும்னு டவுட்டாக இருக்குது. யா, அழுக்காயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் த பேக்கேஜிங். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். Faye Beauty வெப்சைட்டில் தான் நான் இருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் தே ஹாவ் அ ஃப்ளாஷ் சேல் அலர்ட். 30% நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். யூ கேன் get some offers. ஸோ இந்த வீடியோ எப்போ நான் போடுவேன், மேபி 1 or 2 டேஸில் நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே நான் எடிட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு நான் போட்டுடுவேன். பிகாஸ் ஐ ஹவ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் பண்ணுறதுக்கு, ஷூட் பண்ணவே. தட்ஸ் வை ஐம் திங்கிங் ஐ வில் எடிட் டுடே அண்ட் டுமாரோ ஐ வில் வாட் டு சே ஸ்கெடியூல் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதோட நேம் பார்த்தலாம், விச் இஸ் Double Dew Illuminator. They have 4 shades, okay? Let's see what they are saying about this. இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 650 rupees ஒரு ப்ராடக்ட். Finally we are getting something which is கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும் Faye Beautyலேருந்து. திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள். ஓகே, ஸோ வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். Introducing a Double Dew, a buttery all over illuminator for a dewy skin kissed. Okay, so I think they have some ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். மேபி ஐ டோன்ட் நோ, எனக்கு இது தப்பாக தெரியுது. வாட் இட் இஸ் லைக் ஸ்கின் கிஸ்ட் ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்காங்க. யாராவது ஸ்கின் கிஸ்ட் ஸ்கின் போடுவாங்களா? சன் கிஸ்ட் தானே வரும். அந்த ஒரு இது கொஞ்சம் இதில் கிளாஷ் ஆகுது. இட்ஸ் ஓகே, யூனோ ஐ டோன்ட் நோ ஹூ அப்ரூவ்ட் திஸ். மேபி தே லைக் இட்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக நினச்சாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம படிக்கலாம். திஸ் சில்கி ஸ்கின் லவ்விங் buildable highlighter blends seamlessly, so you can create a subtle natural looking glow or go all out to look like glazed donut. The light reflecting formula with ultra fine shimmer melts into the skin, enhancing the high points of your face with a soft radiant finish. Double Dew is more than just a makeup. It's powered by Qualin K, which absorbs excess oil from the skin, giving you a glowy finish that stays put all day without looking greasy. Okay, so these are the claims. They என்ன பண்ணணும்னு போட்டிருக்காங்கன்னா, you can swipe onto the skin and so swipe on it and pat using fingers for a more celestial diffuse radiant glow. Build up as required for a more intense highlighter. ஸோ இது நீங்கள் லேயர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. ஃபவுண்டேஷன் கூட மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் கூடலாம் லேயர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. சீக்ஸு, ப்ரௌன்ஸ், ஐலிட்ஸ், கியூபிட் போ அண்ட் காலர் போன், இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கெல்லாம் நீங்கள் ஹைலைட்டர் பண்ணுமோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலான்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ யா, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஸோ லெட்ஸ் சி த ஷேட்ஸ் கைஸ். நான் இங்கே பிக்சர் போடுறேன். ஐ கேன் சி ஐ ஹாவ் ஆல் த ஷேட்ஸ். ஃபஸ்ட்டு ஷேட் வந்து பீம், சோலார், கமெண்ட் அண்ட் ப்ரிசம். ஓகே, இதுதான் ஷேட்ஸ் நேம்ஸு. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியே தொல்ட்டாக கொடுத்துருக்காங்க.
ஓகே, அங்கே நான் போட்டிருக்க மாதிரியே நான் இங்கே ப்ரிசம் ஏன் ஒரே மாதிரி போட மாட்றாங்க? பிக்சரில் என்ன ஆர்டரில் போடுறாங்களோ கண்டென்ட்லேயும் அதே ஆர்டர் தானே போடணும். இங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? அந்த காமெண்ட். ஓகே, ஸோ கண்டென்ட்டில் கொடுத்த மாதிரி ஆர்டரில் நான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் பிக்சர்ஸில் வேறு மாதிரி ஆர்டரில் இருக்குது. அது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ஷேட் வந்து ப்ரிசம். ப்ரிசம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சாஃப்ட் பிங்க் இலுமினேட்டர்னு கொடுத்துருக்கு. லெட்ஸ் சி ப்ரிசம். ஸோ ப்ரிசம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு பிங்க்கான ஒரு ஷேட் மாதிரி இருக்குது. Yeah, so I'm just applying prism. So that's prism. So next shade on the beam, rose champagne illuminator. So this is beam. இது ஒயிட்டாக இருக்கிறதுனால லைட் வந்து கிராப் பண்ண கொஞ்சம் டிலே ஆகுது. யூ கேன் சி எக்ஸ்போஷர் அதிகமாகி கம்மியாக நீங்கள் பார்ப்பீங்க பிகாஸ் ஆஃப் த பேக்கேஜிங்னால. So that's beam, a rose champagne illuminator. Next வந்து solar. Solar பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கு. Solar, a dusty gold illuminator. Third one. Next வந்து comet, a rich bronze illuminator. So this is comet. So lastல இருக்கிறது comet, a rich bronze illuminator. So these are the 4 shades of Fay Beauty Double Dew. Nice. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 2 sheets is kind of similar, but லாஸ்ட் ஷேட் கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கு. ஸோ பெட்டர் சிமிலராக தான் தெரியுது டக்குன்னு பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ வந்து ஃபேஸில் வந்து எந்த ஒரு பேஸும் இல்லை. ஸோ இப்போ அண்டர் ஐஸ் கீழே வந்து ஐ ஹேவ் பவுடர்ட் இட், பட் இங்கெல்லாம் வெட்டாக தான் இருக்குது. நான் எதுவும் ப்ளே பண்ணாத. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிசம் ப்ளே பண்ணலாம். just gonna use it directly. So prism வந்து இந்த பிங்க் பேஸான ஒரு ஹைலைட்டர். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். I can see la. Let's blend it. blend ஆயிடுச்சா? இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து டூவியாலாம் இல்லை கைஸ். ஸோ கையில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, பட் இது ரொம்ப ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா பிளெண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப வெட்டான ஒரு ஃபார்முலா கிடையாது, சீரியஸாக கிடையாது. இந்த ஃபார்முலா வந்து நிறைய ஹைலைட்டர்ஸ் ரீசன்ட் டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் கம்பேர்ட் டு சிம்லராக வி கேன் கம்பேர் சிம்பிளி நம்மளோட ஹைலைட்டர்ஸ் அண்ட் ப்ளஷ் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு ஒரு பேலட்டில். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. பட் யூனோ ஃபார்முலா டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், என்னென்னாலும் இருக்கலாம் கைஸ், நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் prism, which is pink பேஸ்டான ஒரு ஷேட். பட் சின்ஸ் இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இது ரொம்ப எனக்கு அந்த பிங்க் ஷேட் எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் யூ கேன் see the glow நல்லா தெரியுதுல. You can see the glow. So that's about that. Okay, so next shade பார்த்தீங்கன்னா which is a beam. இதுதான் நான் சாம்பியன் ஷேட்னு நினைக்கிறேன். Let's apply the beam. நான் தெரியாமல் ஓப்பன் லைட்டாக கொஞ்சம் தான் கைஸ் ஓப்பன் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணேன். அதில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது, அதில் குத்திக்கிச்சு பாருங்கள். ஸோ நல்லாவே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, பாதியெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் காலி. பாதி நசிக்கிறோம், அப்புறம் அசிங்கமாகும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் அப்ளைங் லைக் திஸ். ஈஸியாக அப்ளை ஆகுது. எனக்கு வந்து ப்ராடக்ட் மூவ் ஆகிற மாதிரி தெரியல. பட் தி திங் இஸ் இந்த பிளெண்டிங் தான் லைட்டாக கொஞ்சம் நீங்கள் டக்குன்னு பண்ணணும்னு நினைக்கிறேன். லைட் வெயிட்டாக தான் இருக்குது. யூ கேன் see த கலர் நினைக்கிறேன், அந்த ஹைலைட்டிங் தெரியுது. ஸ்கின்ல ஐ திங்க் ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியுதா? இது வந்து பிங்க் பேஸ்டாக இருக்குது. ஓகே, இது வந்து சாம்பியன் பேஸ்டாக இருக்குது.
Yeah, I don't think any சிம்லராக ஃபேஸில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்குது இந்த ரெண்டு ஷேடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஏன் ஸ்கின் டோனுக்கு சொல்கிறேன் கைஸ், ஐம் டாக்கிங் அபவுட் மை ஸ்கின் டோன். ஓகே, கன்சிடர் தட் ஆஸ் வெல். ஸோ இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஐ வில் புட்ச் த பேஸ் கம் அகெயின். ஓகே கைஸ், ஸோ பேஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ திஸ் ஹவ் இட் லுக்ஸ். லெட்ஸ் டூ தி சோலார் தான் கோல்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சோலார் தான் இந்த கோல்டு ஷேட். So let's apply solar here. Okay, and blend it. Easy to blend that. This is Comet. Okay, so இப்போ நம்ம அந்த gold shading apply பண்ணலாம், which is solar. Okay, so this is solar. Yeah, I think 4 shades நான் swatch பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு swatches பிடிக்கும்னு நினைக்கிறேன். I think so. Okay, so let's go to the review and my thoughts about this product. Okay, ஸோ வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் ஃபேக் பியூட்டியில் பண்ணது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஐ ரியலி லைக் ஆல் த திங்ஸ் தே ஹாவ் லான்ச் ரீசெண்ட்லி. திஸ் இஸ் சம்திங் நியூ. ஓகே, ஸோ அவங்க வந்து பட்டரியாக அந்த மாதிரி இருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம அப்ளை பண்ணிவிட்டு லைக் ஆன் ஸ்கின் லைக் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு யூ கேன் பிளெண்ட் இட் ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப டூ மச் ஹைலைட்டியாக தெரியல. பட் யூ கேன் see த ஹைலைட்டாக ஹியர். அதாவது வந்து நம்மளோட பவுடர் ஹைலைட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி கிடையாது. ஈஸியாக பிளெண்டபிளாக ஒரு ஸ்கின் லைக்காக இருக்குது இந்த ஹைலைட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஐ திங்க் இமிடியேட்லாம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா மே ட்ரை அவுட், ஐ திங்க் ஸோ. பட் லெட் மீ டெஸ்ட் இட் அவுட். பேசிகிட்டே இருக்கும்போது டெஸ்ட் பண்ணலாம். லெட்ஸ் ப்ளே திஸ். ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் என் ஃபேன்ஸில். I will wait for some time and then try to blend it. ஓகே, ஸோ அவங்களோட கிளைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும்லாம் போட்டிருக்காங்க. நேச்சுரல் லுக்கிங் க்ளோ இருக்கும், சங்கியாக இருக்காது, அண்ட் யூ கேன் மேக் இட் ஷியராக பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரீஸியாக ஆகாது, ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். பிகாஸ் ஐ ஹேவ் டு வியர் திஸ் ஹோல் டே. அப்போ பண்ணால் மட்டும் தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுலாம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. ஃபஸ்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி ஐ வில் அப்டேட் யூ கைஸ் இன் ஃபர்தர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஆல்ஸ் கமெண்ட்டில் நான் சொல்கிறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு. யா, ஸோ பில்டபிள் அண்ட் பிளெண்டபிள்லாம் போட்டிருக்கு. யூ கேன் பில்ட் அண்ட் பிளெண்ட், ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா ஒரு க்ளோ கொடுக்குது ஈஸியாக. யூ கேன் see it is not too much highlighty but it is reflecting like ஸ்கின் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு வாட் டு சே, ஒரு க்ளோ ஆன ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ தோஸ் ஹூ லைக் மேட் ஃபவுண்டேஷன் பட் யூ வாண்ட் க்ளோ அப்படின்னா ஹைலைட்டருக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு க்ளோ கொடுக்குது. யா, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி என் ஸ்கின் டோனில் வந்து அந்த ஃபஸ்ட் லைட்டர் ஷேட்ஸ், அதாவது ப்ரிசம் அண்ட் பீம்லாம் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலை. சேம் ஃபார் சோலார் அண்ட் காமெட், ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்குது. காமெட் இன்னும் ஸ்கின் லைக்காக இருக்குது பிகாஸ் ஆஃப் த டார்க்னஸ்னால இன்னும் ஸ்கின் லைக்காக இருக்குது காமெட். பட் சோலார் வந்து யூ கேன் see ஒரு கோல்டு ஹைலைட்டர் நீங்கள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டியான ஒரு ஹைலைட்டர். அண்ட் பீம் இட்ஸ் லைக் சாம்பியன் ஹைலைட்டர். ஸோ இதை மூணுத்தில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ லைக் அந்த லாஸ்ட் 3, அதாவது பீம்,
சோலார் அண்ட் காமெட் இது மூணுமே நல்லா தான் இருக்குது. அந்த ஷேட் மேட்சஸ் ஃபார் மீ. ப்ரிசம் மட்டும் கொஞ்சம் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபோட்டோவில் போட்ட மாதிரி அந்த பிங்க் ஷேட்லாம் எனக்கு தெரியல கைஸ். நானும் அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணல. அங்கே டார்க் ஸ்கின் டோன் வந்து தே ஹேவ் புட் பிங்க் ஷேட் தெரியுற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க. அது மேபி ஹைலைட் லைட்னால ஹிட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் ஏன் ஸ்கின் டோனில் ப்ரிசம் தான் அது பேர். ஆமாம், ப்ரிசம். ஸோ ப்ரிசம் வந்து அந்த ஃபேஸஸில் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிசம் பக்கத்துலேயே 3 ஸ்கின் டோன் பீப்புளுக்கு தே ஹாவ் வாட்ச்ட் இட். ஓகே, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் பேஸ்டான ஷேட் தெரியுது. ஓகே, அந்த மாதிரி எனக்கு பிங்க் பேஸ்டான ஷேடு தெரியலை. உங்களுக்கு தெரியுதா? என் ஸ்கின் டோனில் தெரியல. அதாவது டார்க்கஸ்ட் ஸ்கின் தானே நான். அந்த மாதிரி எனக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு? பிங்காக தெரியுதா? எனக்கு பிங்காக தெரியல. உங்களுக்கு பிங்காக தெரியுதா? ஸோ இதுதான் ப்ரிசம். என் ஹேண்டில் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட என் ஹேண்ட் டார்க்கர் தேன் மை ஃபேஸ். ஓகே, பட் இந்த ஸ்கின் டோன் தான் அங்கே ஃபோட்டோவில் இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் சேம். பிங்காக எனக்கு தெரியல காய்ஸ், நிஜமாவே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சாம்பெயினி ஒரு கோல்டி இந்த மாதிரி சாம்பெயினியாக தான் தெரியுது. ஓகே, ஸோ அது ஒன்று. அதனால் எனக்கு வந்து பிங்க் ப்ரிசம் அவ்வளோவா பிடிக்கல ஃபார் மை ஸ்கின் டோன். இட் டசன்ட் ஷோ அப் லைக் பிங்க் மாதிரிலாம் தெரியல. ஸோ அதனால் ஐ டோன்ட் நோ வை தே ஹேவ் டன் தட் திங். பிங்காக போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே அப்படி தான் இருக்குது கைஸ். கொஞ்சம் கோல்டனியாக அந்த மாதிரி இது கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. மேபி இந்த பிக்சரை தூக்கி அதில் போட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி யூ கேன் நாட் சி. பிளெண்ட் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது கைஸ். டெஃபினெட்லி அந்த மாதிரி கோல்டு ஷேட் மாதிரி உங்களுக்கு தெரிய சான்ஸே இல்லை. இப்போ நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு கோல்டு மாதிரி தெரியுதா? ஹைலைட்டடாக தெரியுது. ஓகேவா? பட் கலர் உங்களுக்கு அவ்வளோவா ஏன்னா உங்களுக்கு கோல்டு கலர்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோனோட மர்ஜ் ஆகிறதுனால கோல்டு கலர் வந்து நல்லா ஃப்ளாட்டரிங்காக இருக்குது. அதனால் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கோல்டுன்னு தெரியாது. மேபி லைட்டர் ஸ்கின் டோன்ஸ்க்கு தெரிய சான்சஸ் இருக்குது. பட் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்க்கு கோல்டாக தெரியாது. நல்ல ஒரு ஹைலைட்டடான ஷேட் மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த பிங்க் ஃபோட்டோ சத்தியமாக நம்ம பிங்க் கலர்லாம் தெரியாது கைஸ். அவங்க ஏதோ மார்க்கெட்டிங்க்கு மிக் பண்ணுறாங்க. என் கையிலலாம் இந்த ப்ரிசம் வந்து பிங்க்கெல்லாம் தெரியல. ஸோ டஸ்கி ஸ்கின் டோன் கேர்ள்ஸ் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் சோலார் அண்ட் காமெட். மீடியம் ஸ்கின் டோன் கேர்ள்ஸ்லாம் யூ கேன் அச்சீவ் அந்த பீம், சோலார் அண்ட் காமெட் மூணுமே நீங்கள் கொண்டு வரல உங்களோட மேக்கப்பில் வந்து யூ கேன் பிரிங் இட் ஆல் த 3. பட் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்குங்க. உங்களுக்கு ஒன்று, ஏன்னா நிறையா இருக்குது கைஸ், இவ்வளோ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறதில்ல. ஸோ டெஃபினெட்லி யூ கெட் ஒன். ஓகே, ரொம்ப டஸ்கியாக இருக்கீங்க அப்படின்னா, லைக் ரொம்ப டீப் ஸ்கின் டோனாக இருக்கீங்கன்னா யூ பெட்டர் கோ ஃபார் காமெட். தட் வில் சூட் மோர் ஸ்கின் லைக்காக இருக்கும். பட் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ராமினண்ட்டாக ஹைலைட்டியாக கிளிட்டரியாக தெரியாது. சோலார் ஃபார் மீடியம் டேன் ஸ்கின் டோன் கேர்ள்ஸ்க்கு சோலார் சூப்பராக இருக்கும். பீம் வந்து மீடியம் ஸ்கின் டோன் கேர்ள்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஹைலைட்டர் வாங்குங்க. எல்லாமே வாங்காதீங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஏதாவது நீங்கள் நிறைய வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் சஜஸ்டிங் யூ டு கெட் ஒன்லி தீஸ் ஷேட்ஸ். ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்க. மேபி இஃப் யூ கெட் சம் ஆஃபர்ஸ்லாம் யூ கேன் ட்ரை டு கெட் இட் ஆல், பட் இட்ஸ் நாட் யூஸ். ஓகே, தட்ஸ் வாட் ஐம் சேயிங். யா, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். 4 ஷேடுமே எனக்கு அச்சீவ் பண்ண முடியும் என்னோடய ஸ்கின் டோனில். ஏன்னா சின்ஸ் இட் இஸ் பிளெண்டபிள், நல்ல ஒரு ஹைலைட்டியாக தான் தெரியுது. எனக்கு ஐசியெல்லாம் தெரியல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் இட் இஸ் நாட் தட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இல்லை. கூலாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன். யா, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் திஸ் Fair Beauty Dewy Balms. யா, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஃபைனலி ஐவ் டன் இட். இந்த வீடியோ பண்ண நினச்சிருந்தேன், பண்ணிட்டேன். டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஒரு க்ளோ வந்து எல்லாருக்கும் வந்து விருப்பம் இருக்காது. ப்ளஷ்னால் டெய்லி போடுவீங்க, ஹைலைட்டர்னால் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் தான் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆர்எல்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் மேக்கப் என்தூசியாசிஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் திஸ் இஸ் ரியலி குட் ஃபார் தெம். பட் உங்களுக்கு எனக்கு க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கும் போது யூ கேன் ட்ரை டு கெட் ஒன். ஒரு வித்தின் க்ளோ மாதிரி கொடுக்கணும்னா யூ கேன் கெட் திஸ். ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கி யூ கேன் யூஸ் இட். யா, அது வந்து ரொம்ப பீமியான ஹைலைட்டர்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. யா.
ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.